இது பிரசாத தட்டு. தெய்வத்துக்கு கொடுக்குற அதே மரியாதை இந்த தட்டுக்கும் கொடுக்கணும் சார். அடடடடடடடட, என்ன எமோஷன்ரா, என்ன எமோஷன். இது தட்டு, இது பணியாரம். அடடா, புட்டு புட்டு வைக்கிறேன். புட்டி இல்ல சார், பணியாரம். விட, எந்த எண்ணெயில செய்த பணியாரம்னு தெரியல. இந்த தேங்காய் எண்ணெய் சமைச்சா நல்லா இருக்கும். நானே சுட்டது. உங்க சாப்பிடலனாதான் என் மனசு பாழாயிடும். என்ன டயலாக் சார். போட்டுறவா ரம்பா சார். எனக்கே அறிமுகப்படுத்துறேன் நீயே. சாப்பிடுது சார். வேண்டாம், வே மாட்டியா? நீளமான கேரட் அதையும் பொடிப்படியா சரிங்க. அப்படியே மேலாமல பரபரப்பா தூவி விட்டு 4-5 வெங்காயத்தை விட்டால் பொடிப்படியா நறுக்கி அப்படியே மேலாமல பரபரப்பா தூவி விட்டு சரிங்க. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க பாப்பி. இந்த சிச்சுவேஷனுக்கு, அதாவது ரம்பா பணியாரம் சாப்பிடுற அழகு இருக்கு. அழகு, அதுக்கு ஒரு கவிதை சொல்லுங்க சார். திடீர்னு கேட்டா எனக்கு வராதுப்பா. இதெல்லாம் பெரிய மேட்டர், நீயே சொல்லி. நான் சொல்லட்டுமா சார்? ஒரு ஸ்வீட் ஸ்டாலே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அதான் சார் கவிதை. ஓ, போடு 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 போடு. ஒரு ஸ்வீட் ஸ்டாலே பணியாரம் சாப்பிடுகிறதே ஆச்சரியக்குறி. பின்றாம்பா. ஆனா பேபி, இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து எம்மா, எங்க வீட்டுக்காரருக்கு கூலி பணியாரம் வேணுமாமா? ஏடி, அதுக்கு நான் என்னடி பண்ணணும்? எம்மா, அதுக்கு எவ்வளவு பெரிய கூலி தோண்டணும்னு மட்டும் சொல்லிருங்கம்மா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பொண்ணு பெத்ததுக்கு எனக்கு தான் இது வேண்டணும். ஒரு 6 அடிக்கு தோண்டு. ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க. அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா தளாவி விட்டு சரிங்க. பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம சரிங்க. பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி போதுங்களா? Practice make a man perfect. அத்துக்கிறது நெய்ய எலிசீடு அப்படியே மேல ஆப்பல விளாவி விட்டு